Dear 10th standard students, சயின்ஸ்ல கண்டிப்பா சூப்பரான ஸ்கோர் வாங்கணும் அப்படின்னு எல்லாருமே நினைச்சிருக்கோம். ஆனா ஒவ்வொரு சென்டம் மேபி 1 மார்க்ல இல்ல 2 மார்க்ல மிஸ் ஆயிக்கலாம். இல்ல நிறைய பேர் வந்துட்டு நான் என்ன வந்து 60 70 தான் வாங்கிட்டு இருக்கேன், பட் கண்டிப்பா இந்த ஹாஃப் இயர்லி எக்ஸாம்ல நான் ஒரு 100 மார்க் இல்ல 90+ வாங்கி ஆகணும் அப்படின்னு நினைச்சிருக்கீங்க. அது கண்டிப்பா பாசிபிள் தான். எப்படி? இப்ப நான் கொடுக்க போற இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்க படிச்சிட்டீங்களா அப்படிங்கறத ஒரு தடவை செக் பண்ணி பாத்துருங்க. ஆல்ரெடி உங்களுக்கு தேவையான மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஒவ்வொரு சாப்டர்லயும், அது பிசிக்ஸா இருக்கட்டும், கெமிஸ்ட்ரியா இருக்கட்டும், ஈவன் பயாலஜி எல்லாமே வந்து சாப்டர் வைஸ் அப்லோட் பண்ணியாச்சு. மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்பயே போய் செக் பண்ணிருங்க. வாட்ஸ்அப் சேனல்லையும் போஸ்ட் பண்ணியாச்சு. அண்ட் இது எல்லாத்தையும் தாண்டி நீங்க தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாலும் உங்களுக்கு இதுல கொஸ்டின் நம்பரோட நான் மார்க் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ தயவு செஞ்சு அந்த வீடியோ ஃபர்ஸ்ட் பாத்துருங்க. அண்ட் அதுக்கப்புறம் 7 மார்க்ஸ். ஸோ 7 மார்க்ஸ் பொறுத்தவரை நீ எப்பயுமே உங்களுக்கு டைரக்டா 7 மார்க்கா கேட்காம 2 3 2 மார்க்கோ இல்ல ஒரு 4 மார்க் 2 4 மார்க்கையோ கம்பைன் பண்ணி உங்களுக்கு 7 மார்க்ஸ்ல கேட்கலாம். அப்ப எந்த ஒரு 2 மார்க்குமே நம்ம ஸ்கிப் பண்ணாம பார்த்துட்டு போகணும் இந்த சயின்ஸ் எக்ஸாமுக்கு. ஸோ இப்போ நான் சொல்ல போற இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் டக்குன்னு அப்படியே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸோ பிசிக்ஸை பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் அந்த சர்க்யூட் டயக்ராம்ல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்கலாம்ப்பா. ப்ராப்ளம்ஸுமே இந்த சாப்டர்ல இருந்து நமக்கு கேட்கலாம். அதுக்கப்புறம் எக்கோ, இது வந்து ரிப்பீட்டடா கேட்ட ஒரு கொஸ்டின். ஸோ இதை மிஸ் பண்ணாம படிச்சுட்டு போயிடுங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து செயின் ரியாக்ஷன்ஸ்னா என்ன, ஸோ அல்ஃபா பீட்டா காமா ரேடியேஷன்ஸ் வந்து டெஃபினெட்லி மோஸ்ட் இம்பார்ட்டன்டான ஒரு 7 மார்க் கொஸ்டின். ஸோ 7 மார்க் இல்லைனா சம்டைம்ஸ் உங்களுக்கு 4 மார்க்ல கூட இந்த கொஸ்டின்ஸ் கேட்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் ஐடியல் கேஸ் ஈக்குவேஷனா இருக்கட்டும், ஸோ டொமஸ்டிக் எலக்ட் சர்க்யூட் அண்ட் மயோப்பியா, ஹைப்பர் மெட்ரோப்பியா, ஸோ இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஸோ எரர்ஸ்ல இருந்து டெஃபினெட்லி ஒரு கொஸ்டின் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்த செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்துட்டு ஸோ கெமிஸ்ட்ரியில இருந்து பார்க்கும்போது மேக்ஸிமம் இதுல இருந்து இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்ணி ஹாஃப் இயர்லி பேப்பர். ஸோ ஹாஃப் இயர்லி பேப்பர் பொறுத்தவரை உங்களுக்கு கொஞ்சம் ஜிக்ஸாக்கா கேட்கலாம். ஸோ கொஞ்சம் ஹார்ட்ஸ் கொஸ்டின்ல இருந்து கூட நமக்கு 7 மார்க்ஸ் எல்லாம் கேட்கலாம். அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துட்டு போகணும். ஸோ இதை அப்படியே அழகா ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி அடுத்த செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் இதுலயே ஒரு 20 கொஸ்டின் கவர் ஆயிடுச்சு. இதை படிச்சீங்கனாலே சம்டைம்ஸ் உங்களுக்கு 4 மார்க்ல ஒரு கொஸ்டின் கேட்கறாங்கன்னா கூட நீங்க தாராளமா எழுதலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பிளட்டா இருக்கட்டும், ஸ்ட்ரக்சர் ஆஃப் நியூரான் அண்ட் ஸ்பைனல் கார்ட் அண்ட் டயக்ராம கூட நமக்கு 7 மார்க்ல ஒன் ஆஃப் த சப் டிவிஷனா ஹாஃப் இயர்லியில கேட்கலாம். ஸோ அதையுமே கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லா பார்த்துக்கணும். ஸோ பிசியாலஜிக்கல் எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஜிப்ரலின், ஓகே, மென்ஸ்ட்ரல் சைக்கிளோட ஃபேஸஸ் என்ன, ஸோ டிஎன்ஏவோட ஸ்ட்ரக்சர், அதோட சிக்னிஃபிகன்ஸ், மியூட்டேஷன் பீடிங், அதோட எக்ஸாம்பிளோட கேட்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபாரஸ்ட் கேட்கலாம். ஸோ அதை தாண்டி ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் ஆல்ரெடி பப்ளிக்ல கேட்ட கொஸ்டின்ஸ், இதெல்லாம் இன்னொரு தடவை நீங்க பார்த்துக்கலாம். ஸோ சர்க்குலேட்டரி சிஸ்டம் இன் லீச், டிரான்ஸ்பிரேஷன், அதோட இம்பார்ட்டன்ஸ் நீங்க மட்டும் ஒரு கொஸ்டின் எக்ஸ்ட்ரா இருக்கு. மறக்காம இந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு இதை ஃபர்ஸ்ட் முடிங்க. சயின்ஸ்ல நான் எந்த சாப்டர் படிக்கிறது, எங்கிருந்து ஆரம்பிக்கிறதுனே தெரியல மேம் அப்படின்னா இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் முதல்ல முடிச்சிட்டீங்களா அப்படின்னு செக் பண்ணுங்க. ஸோ இதை பார்த்து முடிச்சிட்டீங்கன்னா நான் சொன்ன மாதிரி சாப்டர் வைஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்லோட் பண்ணியாச்சு. அதை செக் பண்ணிடுங்க. அண்ட் வாட்ஸ்அப் சேனல்ல உங்களுக்கு தேவையான எல்லாமே அப்லோட் பண்ணிட்டே இருக்கும். ஸோ இதையும் தாண்டி உங்களுக்கு கண்டிப்பா 100% லைவ் செஷன்ஸ் ஹெல்ப் பண்ண போகுது. ஸோ டெய்லியும் 7 PM நம்ம லைவ்ல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சப்ஜெக்டை டிஸ்கஸ் பண்ணோம். கொஸ்டின் பேப்பரா இருக்கட்டும், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், மேக்ஸ்ல இம்பார்ட்டன்டான ப்ராப்ளம்ஸ் எல்லாமே சால்வ் பண்ணிருக்கோம். அப்ப மறக்காம தினம் 7 மணிக்கு லைவ் வந்துருங்க. உங்களோட டவுட்ஸ் எல்லாமே நீங்க அங்கேயும் கேட்கலாம். அண்ட் இந்த வீடியோக்கு கீழே உங்களுக்கு சயின்ஸ்ல என்னென்னலாம் டவுட் இருக்கு, ஸோ இதெல்லாம் எனக்கு தெரியல மேம், அந்த சாப்டர் என்ன கையே தொடலை அப்படின்னா அதெல்லாம் என்னென்ன சாப்டர் அதை எனக்கு லிஸ்ட் அவுட் பண்ணுங்க. நம்ம லைவ்ல அதை உங்களோட சேர்ந்து நான் டிஸ்கஸ் பண்ண ரெடியா இருக்கேன். ஸோ மறக்காம எந்த சாப்டர் வேணும், அது எந்த சப்ஜெக்டா இருந்தாலும் பரவாயில்ல, அதை எனக்கு கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். இதே மாதிரி இன்னொரு வீடியோல நான் உங்களை மீட் பண்றேன். பாய்.